அனைவருக்கும் வணக்கம். இதுதாங்க புளியம்பூ. இது ஒரு வித்தியாசமான அழகான ஒரு பூவுங்க. நல்ல மணமாகவும் இருக்குது. நல்ல புளிப்புத்தன்மை உடையது. இந்த புளியம்பூவை வந்து நம்ம அரைச்சி கொஞ்சம் போல் சர்க்கரையோ இது பண்ணி நல்லா சாப்பிட்லாம். துவையிலும் வைக்கலாம், புளியம்பூ ரசமும் வைக்கலாம். பாருங்கள், நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். பொங்குங்காலத்திற்கு புளியம்பழம் பாருங்கள். நம்ம புளியம்பூவை ரொம்ப கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தெரியும். புளியம்பூ சரஞ்சரமாக கீழ் நோக்கி தான் தொங்கியிருக்கும். அதோட பிஞ்சு இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக வித்தியாசமாக தெரியுது பாருங்களேன். பாருங்க, முதல்ல 3 இதழ் இருக்குது, அதுக்கடுத்து 2 இதழ் இருக்குது, அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு 3 மகரந்தத்தோடு இருக்குது, அதுக்கடுத்து சூழ்முடி, அந்த சூழ்முடியோட பிஞ்சு இருக்குது. பாருங்களேன், எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்க. நல்ல மணமாக இருக்குங்க. பாருங்கள், புளியம்பூ.